மிகப்பெரிய இமாலய வெற்றி பெற்று அன்றைக்கு பேருந்து அண்ணா அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அமைச்சர் பதவி கூட தேவையில்லை என்பதை உதறி தள்ளிவிட்டு அதன் மூலம் கட்சி பணியாற்றியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். கட்சி பணி ஆற்றியதோடு மட்டுமல்லாமல் அந்த காலகட்டத்திலும் சரி, ஒரு முதலமைச்சராக கட்டத்தில் அதிகமான அளவுக்கு தான் சம்பாதித்த பணத்தை ஏழை மக்களுக்காகவே செலவழித்து அதன் மூலம் ஆனந்தமடைந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எனவேதான் ஆட்சியில் இல்லாத போதும் சரி, அதே போன்று ஆட்சிக்கு வந்த போதும் சரி, முழுமையான அளவிற்கு எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் தாராளமாக உதவி செய்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதுதான் இன்றைக்கும் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட சொன்னார்கள், இந்த படம் அதிமுக 100 நாள் ஓடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவர்கள் 100 நாள் அல்ல, 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைக்கும் வளரும் ஓங்கும் என்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு அரை நூற்றாண்டு கடந்து இன்றைக்கு பவள விழா நோக்கி செல்லுகின்றது, 100ஆண்டு விழா நோக்கி செல்லுகின்றது. 100ஆண்டு விழாவிலும் புரட்சித் தலைவர் புகழ் பாடுகின்ற ஒரு தொண்டனாக கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் முன்னால் நிற்பேன். நீங்கள் 100ஆண்டு விழா கண்டிப்பாக எல்லாமே வயதானாலும் உண்மையிலேயே பேட்டியெல்லாம் எங்கிட்ட கேட்பீங்க. அந்த நம்பிக்கையோடு நான் இந்த நேரத்தில் சொல்லி ஒன்றை மட்டும் சொல்கிறேன். விவசாயிகள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், ஒரு அடித்தட்ட மக்களுடைய மனநிலையிலிருந்து சிந்தித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதுதான் இன்றைக்கும் ஒரு காலம் போற்றும் ஒரு உத்தம தலைவனாக, இன்றைக்கும் ஒரு சகாப்தமாக, இன்றைக்கு அரசியலிலும் சரி, திரைப்படத்துறையிலும் சரி, ஒரு பன்முகத்தன்மை கொண்டு இன்றைக்கு ஒரு மாபெரும் தலைவராக உருவெடுத்திருக்கின்ற பொன்மனச்செம்மல் புரட்சியாளர் எம்ஜிஆர் புகழ் எந்த காலத்திலும் எந்த கொம்பனால் அழிக்க முடியாத புகழ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தும் அழிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இன்று மட்டுமல்ல, இன்னும் 100 ஆண்டும் இன்றைக்கு அது உருவெடுக்கும். அதே போன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நன்மைகள் செய்யும். ஏன்னா வரலாறுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் கடந்து ஒரு கட்சி 31 ஆண்டுகள் ஆட்சி செய்து அப்படின்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நான் உண்மையிலேயே ஒரு பெருமைப்படுகின்ற ஒரு விஷயம், காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர் அணி துணைத் தலைவராக இருந்து புரட்சித் தலைவராக பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு என்னுடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கிய காலத்தில், ஆனால் அதிமுகவில் 17 வருஷம் அரசு பொறுப்பில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு புரட்சித் தலைவர் புரட்சியில் அம்மாவும் கொடுத்தது என் வாழ்நாளில் நான் செய்த பாக்கியம் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இருவரையும் கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்து விட்டாரா? இப்போ அதெல்லாம் மேல்மட்ட விஷயம். மேல்மட்ட விஷயம்னா என்ன? ஓபிஎஸ், டிடிவி அவங்க ஒரு ஒரு என்னன்னா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஸோ அந்த நிலைப்பாடை பொறுத்தவரையில் அது ஏற்றுக்கொள்வதா இல்லையான்றதை பொதுச்செயலாளர் தான் முடிவு செய்வார். ஏன்னா இந்த விஷயத்தில் நீ கேட்குற கேள்விக்கு நான் இப்போதைக்கு எதுவும் கருத்து சொல்ல முடியாது. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. முன்னாடி எல்லாம் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் பத்தி கேள்வி கேட்டா ஒரு திடமான பதில் வரும் உங்ககிட்ட இருந்து. இப்போ அந்த மாதிரி வர மாட்டேங்குது. எப்போதுமே ஒரு கடுமையா விமர்சனம் பண்றவங்களுக்கு ஒரு கடுமையான அளவுக்கு நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். அது எங்கிட்ட வாங்கி கட்டிக்காதவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு பெரிய லிஸ்டே போட முடியும். எவ்வளோ அந்த லிஸ்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். எடுத்து யூடியூப்ல போடுங்க. யார் யார் என்னெல்லாம் எங்க கட்சியை தொட்டவங்க, எங்க புரட்சி தலைவர் தொட்டவங்க, எங்களுடைய புரட்சி அம்மாவை சீண்டி பார்த்தவங்க, அவங்க எல்லாம் எப்படியெல்லாம் விமர்சனத்துக்கு ஆளானாங்க அப்படின்றத யூடியூப்ல எடுத்து போடுங்க நீங்க. ஆனா ஒரு விமர்சனங்களுக்கு கடுமையா இருக்கும், கண்டிப்பா நான் விமர்சனம் பண்ணுவேன். விமர்சனம் ஒரு கடுமையா இல்லாத பட்சத்துல நான் எதுக்கு போய் என்ன சொல்லுவாங்க, வெளியில போற ஓனான்னு எடுத்து மேல போட்டுக்கிற கதையா, அந்த வேலை எனக்கு இல்லை எனக்கு. ஆனா நேற்று ஓபிஎஸ் ஒரு மீட்டிங் நடத்துறாரு. ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு டிக்ளேர் பண்ணிருக்காரு. அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அவருடைய கருத்து அவர் சொல்லிட்டாரு. அவரு இப்ப எங்க கருத்தை பாத்தீங்கன்னா பொதுச் செயல் பொறுத்தவரை உரிய நேரம் சொல்லுவார். எனக்கு டைம் இருக்குல்ல பிரகாஷ், அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அதிமுக பிச்சு போட்டுட்டு இருக்காரு. யாரு? எடப்பாடி பழனிசாமின்னு வைத்திலிங்கம் அவரு பேசுவார். அவரு அதாவது இது பூமாலை கிடையாது, இது கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம். ஆனா உதிர்ந்த செங்கற்கள் அதெல்லாம் நான் பெருசா பேச வேண்டிய அவசியம் கிடையாது. உதிர்ந்த செங்கற்கள் வேற, கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம். கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.
ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு கோட்டை. இந்த கோட்டை எந்த கொம்பனாலும் சரி ஒரு துரும்பை கூட அசைத்து கூட பார்க்க முடியாத ஒரு இரும்பு கோட்டையாக தான் நிச்சயமா இருக்கும். அது போதுமா? ஓகே.